ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நீங்கள் ஏன் எனக்கு இன்னும் கதவு திறக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். எவ்வளோ நான் தட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கான கதவு இன்றும் ஏன் திறக்கலை? நான் எவ்வளோ ஜெபித்து பார்க்குறேன், ஆனாலும் ஏன் இவ்வளவு தாமதம் என்று சொல்லி நீங்கள் ஒரு விதமான ஒரு கேள்வியோடு இருக்கலாம். அப்படி கேள்வியோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமேன். ஒரு முறை ஒரு வயதான தாத்தா தனது அருமையான ஒரு பேத்திக்கு ஒரு அழகான ஒரு தோட்டத்தை அவர் உண்டாக்கினார். மரங்கள், பூக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்தை அவளுக்காக தயார் பண்ணினார். தயார் பண்ணிட்டு, உனக்கு இன்னைக்கு இந்த இடத்த நான் உனக்கு காட்டுறேம்மா அப்படின்னு சொல்லி அவளை அழைத்து சென்றார். ஆனால் உள்ளே போயிட்டு கதவை அவர் பூட்டிக்கிட்டார். ரொம்ப நேரமாயும் அவர் என்ன செய்யலை, திறக்கலை. ஆனால் அந்த சிறு குழந்தை அந்த கதவை தட்டி 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 பார்த்துட்டு திறக்கலையே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரே அழுகை, கஷ்டம். நம்மளை தாத்தா இப்படி தனியாக விட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி அழுகிறா. அப்புறம் தான் இந்த நேரம் கழித்து அந்த தாத்தா வந்து அந்த கதவை திறக்கிறார். அப்போது அந்த குழந்தை கேட்குது, ஏன் தாத்தா என்ன இப்படி கதவை பூட்டிட்டு நான் எவ்வளவோ தட்டி தட்டி பார்க்குறேன், நான் திறக்காமல் நீங்கள் பாட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஏங்கி அழுது. அந்த தாத்தா சொல்கிறாரு, நீ கொஞ்சம் அங்கே பாருமா அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தா அந்த குழந்தை போவதற்கான ஒரு நல்ல வழியை, பாதையை அவளுக்காக தயார்படுத்தியிருக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல இவன் தாமதமாக தான் பார்த்தார். அந்த இடத்துல முள் இருந்திருக்கு. அப்போ இந்த குழந்தை அந்த பாதையில் நடந்தால் அந்த முள் குத்துமே என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார், அவளுக்காக அவளுக்கே தெரியாமல் அந்த பாதையை அவர் சரிப்படுத்தியிருக்கிறார். அதற்கப்புறம் அந்த குழந்தை மகிழ்ச்சியோடு அந்த பாதையில் சென்று சந்தோஷமாய் அந்த பூஞ்செடிகளை எல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருந்ததாம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமளும் கூட நாம் என்ன செய்கிறோம், சில நேரத்தில் ஏன் எனக்கு இன்னும் கர்த்தர் கதவை திறக்கலை என்று சொல்லி நாம் அழுகிறோம், கூச்சலிடுகிறோம். ஏன் என் ஜெபத்திற்கான இவ்வளோ தாமதம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, அவர் மூடி இருக்கிற கதவு உங்களுக்கு ஒரு நன்மைக்காகத்தான், அது தீமைக்காக அல்ல. ஆமேன். அவர் மூடி இருக்கிறார்னா அது ஒரு பாதுகாப்புக்காக தான். நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட, நீங்கள் விரும்புகிறதை விட மேலானதை உங்களுக்கு தருவதற்காக தான். ஆமேன். யோசேப்பு கூட ஒரு முறை சிறைச்சாலையில் அவன் இருக்கும்போது அவரோடு இருக்கிற 2 பேர் சொப்பனம் காண்றாங்க. அந்த ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் நீங்கள் இதை வாசிக்கலாம், 1வது வசனத்தில் இருந்தே. அப்போ அவனோடு கூட இருந்தவங்க என்ன செய்கிறாங்க, அந்த காரியத்தை, அந்த சொப்பனத்தை எல்லாம் இவர்கிட்ட வந்து சொல்லும்போது அந்த யோசேப்பு அந்த சொப்பனத்தை விடுவித்துட்டு, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை வந்து ராஜா விடுதலை ஆக்கும்போது என்ன நினச்சிக்குங்க, என்ன இந்த மாதிரி நான் இருக்கிறேன், எந்த தவறுமே செய்யாமல் நான் இந்த சிறைச்சாலையில் இருக்கிறேன், என்னை விடுதலை ஆக்கும்படி சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அவங்க கூட இருந்த பானபாத்திரக்காரன் சுயம்பாவியை அனுப்புகிறாரு. அவங்களும் விடுதலையாகி போகிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, விடுதலையான பிறகு மறந்துட்டாங்க, யோசேப்பை குறித்து சொல்ல மறந்துட்டாங்க. அந்த வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஏறக்குறைய 2 ஆண்டுகள் கழித்து தான் மறுபடியும் அந்த பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். 2 வருஷமாக இந்த யோசேப்பு நினச்சிட்டே இருக்கலாம், போனவங்க என்னை குறித்து சொல்லுவாங்க, ராஜா என்னை விடுதலை ஆக்குவார்னு எவ்வளோ நினச்சிக்கிட்டே இருக்கலாம், எனக்கான காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கலாம். ஆனால் அங்கே என்ன நடந்தது, அந்த யோசேப்பை மறந்துட்டாங்க. அந்த 2 வருடமும் காத்துட்டே இருந்துருக்கிறாரு. இங்கு நீங்கள் இந்த கதையை நல்லா நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அந்த அவங்க விடுதலையாகி போனவங்க சொல்லியிருந்தா கூட ஏதோ யோசேப்புக்கு ஒரு விடுதலை மட்டும்தான் கிடச்சிருக்கும். இந்த பாவத்தை நீ செய்யலைன்னு சொல்லி ராஜா விசாரிச்சுட்டு, பார்வோன்னு விசாரிச்சுட்டு விடுதலை பண்ணியிருப்பார். ஆனால் கர்த்தர் அங்கே என்ன செய்தார் பாருங்க, அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை யோசேப்புக்கு கொடுத்து, அந்த இடத்துல தான் யோசேப்பை அவங்க கைதிகள் 2 பேரும் நினைக்கும்படி, விடுதலையான கைதி நினைக்கும்படி அந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சம்பவத்தின் மூலம் பின்னாடி ஒரு காரியம் நடக்குது பாருங்க. எப்படி அந்த தாத்தா அந்த குழந்தைக்கு பாதையை சரி செய்தது போல இந்த யோசேப்புக்கும் கர்த்தர் அந்த நாட்களில் என்ன செய்தார், யோசேப்புக்கே தெரியாமல் பின்னாடி ஒரு பாதையை, நன்மைக்கான பாதையை, உயர்வுக்கான பாதையை அவர்
தயார் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் தெரியாதபடி அந்த யோசேப்பு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை இந்த நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் ஏதோ காரியத்தை விரும்புகிறீங்க, ஏதோ ஒரு இழந்து போனதை தேடி தேடி நீங்கள் விரும்பி கொண்டு உங்களுக்கான வாசல், உங்களுக்கான கதவு திறக்கலையே என்று சொல்லி தட்டி தட்டி நின்று அழுது புலம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான காரியம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் அதை நன்மையாய் தயார் செய்து கொண்டிருக்கிறார், பாதுகாப்பாய் தயார் செய்து வைத்து கொண்டிருக்கிறார். மீகா 1:13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஆமென். உங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கான மூடிய கதவை திறக்கிற ராஜா உங்களுக்கு முன்பாய், இயேசு கிறிஸ்து, இயேசு மகாராஜா உங்களுக்கு முன்பாய் நடந்து போய் உங்கள் தடைகளை எல்லாம் நீக்கி போடுவார். ஆமென். சீக்கிரமே நீக்கி போடுவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு பொறுமையோடு நீங்கள் காத்துருங்க கர்த்தருடைய கரத்தில். ஆமென். அவர் சீக்கிரமே காரியத்தை மாறுதலாய் முடித்து தருவார். எந்த காரியத்தில் இன்னும் ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடும் பாரத்தோடும் அழுது புலம்புகிறார். உங்கள் கண்ணீர் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். உங்கள் கண்ணீர் எல்லாம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். கர்த்தர் கட்டாயமாக இந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கட்டாயம் அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அது எல்லாம் நன்மையாய் அவர் உங்களுக்கு செய்து தருவார். ஆமேன். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறது நன்மைக்காகத்தான். ஆமேன். தீமைக்காக அல்லவே இல்லை. அவர் என்ன செய்வாரா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசிக்கும்படி செய்வார். மூடிய கதவை திறந்து அந்த தடைகளெல்லாம் நீக்கி எது தடையாக இருக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை உங்கள் சூழ்நிலையை பார்த்து அவ்வளோதான், இதுக்கு மேலே இது முடியாது, எவ்வளவோ நான் போராடி பார்த்துட்டேன், அப்படியே விட்டுற வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லவே இல்லை. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக யோசேப்புக்கு செய்த கர்த்தர் எப்படி யோசேப்பை ராஜாவாய் உயர்த்தினாரோ, அவன் எதிர்பார்த்து அவனுக்கு யோசேப்பை விரும்பினதெல்லாம் இந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு விடுதலை. ஆனால் கர்த்தர் அங்கு செய்தது அந்த பார்வோனோட ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வைத்தார். ஆமேன். ஆகவே இந்த வேளையில் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஜெபிங்க. எப்படி ஜெபிங்க? கர்த்தருடைய கையில். ஏசப்பா, நீங்கள் எதை செய்தாலும் அது நன்மைக்கு தான். ஏசப்பா, நீர் எனக்காக மூடி இருக்கிற கதவுக்காகவும் திறந்திருக்கிற கதவுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த கதவை மூடி இருக்கிறீரோ, எதை திறந்திருக்கிறீரோ, மூடி இருக்கிற கதவுக்காகவும் திறக்க போகும் கதவுக்காகவும் உமக்கு நன்றி ஏசப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறீர் தகப்பனே. எந்தெந்த காரியத்தை இழந்து எந்தெந்த காரியத்தில் ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் இயேசுவே இன்னும் அந்த நம்பிக்கை விட்டு விடாதபடி தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து ஜெயம் பெற நீர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. யோசேப்பை நினைத்து கொண்டு வாழ்க்கையில் யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் என்னையும் உயர்த்துவார் என்று ஒரு தீர்மானத்தோடு ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ நீர் கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த பிள்ளைகளுடைய வாசல்கள் சீக்கிரமே திறக்கப்படட்டும் இயேசுப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை பிசாசின் தடைகளாக இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் உம்முடைய அபிஷேக வல்லமையினால் எல்லா பிசாசின் தடைகள், மனுஷருடைய தடைகளை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.